ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தைரியம் வேண்டும். யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனம். பாஸ்டன் மாரத்தான் போட்டியின் சமயத்தில் குண்டு வைத்ததாக சந்தேகிக்கப்பட்ட டாமர்லான் சார்னேவ் என்பவன் தேடுதல் வேட்டையின் போது துப்பாக்கிச் சண்டையில் இறந்துவிட்டான். அவனது உடலை அடக்கம் செய்ய பாஸ்டன், கேம்பிரிட்ஜ் போன்ற நகரங்களிலுள்ள கல்லறை தோட்ட உரிமையாளர்கள் மறுத்துவிட்டனர். சிலருடைய மரணத்திற்கும் அநேகர் உடல் ரீதியாக காயம்படவும் லட்சக்கணக்கானோர் மனரீதியாக தீழடையவும் செய்த ஒரு தீவிரவாதியின் உடலை எங்கள் ஊரில் அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று போராடிவிட்டனர். அவர்களது சொந்த நாடான ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லலாம் என்றால் அந்த நாட்டிலும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்களின் உடலை புதைப்பதற்கு அனுமதிப்பது இல்லையாம். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த காவல்துறையினர், நாம் காட்டு மிராண்டிகள் அல்ல, இறந்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டுமென்று ஒரு பொதுவான வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு வார காலமாக நடந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. காவல்துறையினரின் வேண்டுகோளை ஏற்று தைரியமான மனதுருக்கமுடைய ஒருவர் தீவிரவாதியின் உடலை தனது கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய முன்வந்தார். அவர் யார் என்பதும் அடக்கம் நடந்த இடம் எது என்பதையும் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். இனிமேல் இந்த விஷயத்தை பேசுவதை விட்டுவிட்டு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை கவனிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். இங்கே மரித்தது ஒரு தீவிரவாதி. அவனால் அநேகர் பாதிக்கப்பட்டதினாலும் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததினாலும் அவனது உடலை அடக்கம் செய்ய துணிவு வேண்டியது இருந்தது. வேதாகமத்திலும் அடக்கம் செய்ய துணிந்தவர்களின் சரித்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் கல்லர் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டதால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனம். அந்தரங்க சீசனான அவன் அந்த சூழ்நிலையில் தனது தைரியத்தை காண்பித்து இயேசுவுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான். யோவான் 19வது அதிகாரம் 38வது வசனம். எருசலேமில் சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டான். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 2வது வசனம். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் தைரியமாக கிறிஸ்தவர்களுடன் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர். இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை இயேசுவோடும் இயேசுவின் பிள்ளைகளோடும் அடையாளப்படுத்தி கொள்ளும் தைரியம் உண்டா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.